ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் vs பிரெயின் ராட். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து இப்போ தான் ப்ளே பண்ணுறோம். மறக்காமல் அந்த சேனலில் பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க. பாருங்கள், வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். எனக்கு சுத்தமாக அந்த கேம் எப்படி ஆடணும் அப்படிங்கிறதே சத்தியமாக தெரியவே தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஆடுறேன். ஓகேங்களா, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இப்படி இருக்கிறேன். என்ன பண்ண சொல்கிறாங்க? எடுத்தோன்னே எவ்வளோ தரானுங்க. ஓ ஐயோ, என்னமோ அவார்ட்லாம் தராங்க கேஸ். எடுத்தோன்னே சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். கோ பை யுவர் ஃபஸ்ட்டு பிளான்ட். ஓ, இவன்ட்டு தான் பிளான்ட் வாங்கணுமா? வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறது? இங்கே போயிட்டேன். என்ன பண்ணுறேன்? வேஸ்ட் ஒன்றும் பண்ண முடியல. ஓ, கேட்டஸியில் தொட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டேன். வெயிட் ஃபார் நோபினினி பனானி டு கம் யுவர் கார்டன். ஓகே, பேட்டரி நம்ம கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் அடிக்க முடியுமா? அடிக்க முடியுது. அவ்வளோதான். இன்னும் இவ்வளோ ஃபஸ்ட் அடிக்கலாம். விட உடனே பிளேஸ் யுவர் பிரெயின் ராட். வைக்க மாட்டோம். ஓ, என்ன சென்டர்லையே. ஓ, தொட்டு வைக்கணுமா? ஓகே, வச்சுட்டேன். Jump on it, collect your money. Okay. Okay, அடுத்து என்ன சொல்றாங்க? கைஸ், அடுத்து இங்கே எவனோ வராங்க. பார்த்தா என்ன இல்லை, இவ்வளோ நேரம் அடிச்சு சாக மாட்டேங்கண்ணா. ஐயோ, இங்கே வரோம். மல்லி நோபி போனானே பெரியாரு ஸ்கூரா நடிச்சுட்டோம் நம்ம. இங்கே மினி சீஸ் நோட்டா யாரு மறுபடியும் நோபி லெஜெண்ட்ரியா ரேர் இங்கே வருது மினி சீஸ். கைஸ், இங்கே ப்ளேஸே பண்ண முடியல தான் பண்ணிட்டோம். யூ வாண்ட் டு கிஃப்ட். ஓகே, அக்செப்ட் கொடுப்போம். நான் வர மாட்டேங்குது. சும்மா அப்படியே வேணும். யாரு எவ்வளோ அடிக்க முடியும் நம்புறேன். அடிச்சாச்சு. இங்கே இருக்கு பண்ணிக்கிட்டு வரான். ஐயோ, என்ன எவ்வளோ இருக்கு அங்கே பாருங்க. வாட்டர் மெலன் ஜெர்லிலி நர்லிலா
யார் கைஸ் புதுசு புதுசாக வரீங்க? 4000 ஹெச்பியா? ஒரு அடி கூட அடிக்கணும் ப்ரோ. கொஞ்சம் வந்தால் தான் அடி வருமா? அவ்வளோதான், இங்கே தாண்டி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க முடியுதுன்னா கொஞ்சம் காசு நம்மளுக்கு. யூனிட் 40,000 கிளியர் பிரெயின் ராட் பண்ணுறோம். ஓகே சரி, சொன்னால தான் அவ்வளோ அடிக்கவே முடியல. ஆனால் முடியாது முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு நல்லா பிரெயின் ராட் ஆகுமா? சரி, பிரெயின் ராட்டுங்க நல்லா பேண்ட் ஒன்று வாங்குவோம். 1250 நம்மள்ட்ட 32 தான் இருக்குது. 1250 கொடுத்தோம். எவ்வளோ? 10 மில்லியன், 2 மில்லியன், 50,000, 25,000. ஓகே, 25,000க்கு என்ன பிளாட் அப்படின்னு நினைக்கிறேன். இது வாங்கினா இந்த ரோல் உங்களுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அந்த வரும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஓகே, அடிச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஐயோ போயிட்டா. ஓ ஐயோ போயிட்டா. ஏதாவது கிளம்பி அன்லாக் போயிருக்கோம். அன்லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எந்த தான் வைக்கலாம், இது வேணால் வச்சு பார்ப்போம். இவன் தான் நம்மள்கிட்ட இருக்கான். இப்போ லெஜெண்ட்ரி வேறு கைஸ், அதான் மட்டும் பேசிக் பேட். ஓகே, சரி அடிப்போம். எங்கேருந்து அடிச்சா எனக்கு குறையுதா? கேஸ் எவ்வளோ நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறான். இருங்க, தேங்க்ஸ்னு போடுவோம். ஓகே போட்டேன். எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். நம்ம அந்த இடத்துல கொடுத்ததை வச்சு பார்ப்போம் என்ன ஆகுது. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கொடுத்தது வைப்போம். சரி கேஸ், தெரியாமல் கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே ரொம்ப செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அங்கே வந்து சும்மா வந்தேன். அவன் கொடுத்த அந்த கிஃப்ட் பண்ணால அந்த பிரெயின் ராட்லாம் அங்கே வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து காசு வரும்னு நினைக்கிறேன் சும்மா. ஸோ இப்போ வந்து இவன்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ணோம். ஐ வாண்ட் டு சேவ் மை பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யூ டேண்ட் எனிதிங் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்போ நமக்கு கையில் தொட்டு வச்சா தான் அப்படின்னா ஓகே. ஓ பிரெயின் ராட்ஸ் தானே, அதை மறந்துட்டு சரி ஐ வாண்ட் சம் பிரெயின் ராட்ஸ். ஓகே கைஸ்,
வெளுத்துக்கிட்டு இருக்கோம் இதில். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காசு வந்து என்னமோ லிஃப்ட்டு கொடுத்துட்டு போனால் அதுலேருந்து வந்து எனக்கு நல்லா காசு கிடைக்குது. இது என்ன இது என்ன பிரெயின் ராட்டுன்னு கூட எனக்கு தெரில. என்னமோ நோபினி ஜாம்பினி இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் காசு எடுத்து 50 கேக் இருக்கிறப்போ வாங்குவோம். சன்ஃப்ளவர் சீடு க்ரோத் ஆகிறதுக்கு 1 மினிட் ஆகும். அதெல்லாம் நம்ம தான் அடிக்கணும். ஆட்டா வைப்போம். 2 3 வாங்கிப்போம். அவ்வளோதான் வாங்க முடியுது. அதுக்கப்புறம் பம்கின் சீடு 2 ஸ்டாக்கில் இருக்குது. அதுவும் வாங்கிக்கலாம். அப்புறம் இது கொஞ்சம் ஸ்டாக்கில் இருக்குது. இது கொஞ்சம் வாங்கிப்போம். அப்புறம் இது இன்னும் 4 ஸ்டாக்கில் இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து செல்லுக்கு போயிட்டு ஓகே செல் பண்ணியாச்சு. இப்போ கார்டனுக்கு போயிடலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற சீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சோங்க. வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு எப்படி இருக்கும் கேட்கணும்னு தெரியல. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுவோம், சன்ஃப்ளவர் சீடை இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இங்கே ஒன்று சன்ஃப்ளவர் சீடை இங்கே ஒன்று. இப்போ இந்த இடத்துல பம்கின்னு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பம்கின்னு. ஸ்ட்ராபெரி சீடு இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி சீடு அப்புறம் கேக்டஸ் சீடு ஃபுல்லாக 1 2 3 4 5 6. ஓகே நம்மளால் 15 தான் வைக்க முடியுமா? இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம்லாம் க்ரோன் ஆகணும். சன்ஃப்ளவரு அப்புறம் ஸ்ட்ராபெரி எல்லாம் க்ரோன் ஆனால் தான் நல்லா அடிக்க ஆரம்பிக்கும். ஓகே கேப்பச்சினோ அசாசினோ ஸ்ட்ராபெரி எல்லாமே வந்து பழம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து டெவலப் பண்ண ஒரு ஆசை இருந்துச்சு. கவனிக்கிறாங்க. ஓகே கைஸ், அதான் நல்ல பிரெயின் ராட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பிரெயின் ராட்டை நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது நல்ல பிரெயின் ராட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கேப்பச்சினோ அசாசினோனா ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பனானா டால்ஃபின் என்னமோ இருக்குது, அதை ப்ளேஸ் பண்ணுவோம். போயிடுச்சு. அடுத்து வேறனா நம்மகிட்ட இருக்குன்னு பார்ப்போம்.
55 செகண்டு 26 24 சரி ஸ்டாப்போம் 35 கிடைக்குது நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் கிடைக்கும் போல போக போக ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதை ஒன்று வச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் ப்ளேஸ் பண்ணலாம் ஐயோ அதை எனக்கு ஸ்க்ரோல் பண்ணவே தெரியல கைஸ் ஓகே இங்கே வச்சாக்கா இது ஒன்று போகணுங்களா இங்கே ஒன்று இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இருக்கானுங்க அதெல்லாம் நான் வைப் பண்ண மாட்டேன் சொல்லுவேன் ஓகே இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பிரெயின் ராட்டை பேஸ் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து என்ன பிரெயின் ராட்டை பேஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா இந்த பிரெயின் ராட்டை பேஸ் பண்ணலாம் 54 இது தருது இந்த பிரெயின் ராட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகே ப்ளேஸ் பண்ணியாச்சு இது வந்து 5 மில்லியன் கேட்குறாங்க $5 மில்லியன் கேட்குறாங்க வச்சுருவாங்க அதை வரைக்கும் அவங்ககிட்ட எரிச்சு விட்டுருப்போம் கேரக்டர் சீட் நம்மகிட்ட இன்னும் ஒன்று இருக்குது அந்த ஒன்றுத்துக்கு என்ன பண்ணலான்னா சரி பேகன் பண்ணலாம் பட்டு கிடச்சி விட்டுருக்கோம் சீடு பிளாட் ஒன்று இருந்துட்டு வாங்கணும் எல்லா பிளாட்டையும் வாங்கி போட்டுருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அது நல்லா காசு தராங்க சாம்பி ஏனிங்கிறாங்க ஆனால் அவங்க தலைக்கு மேலே லிமிட்டட்னு என்னவோ போட்டிருக்கு அது என்னன்னு தெரில யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேங்களா 10 காசு கொடுங்க வந்துடும் 244 நமக்கு கிடச்சிருக்கு இங்கே வந்து 2 மில்லியனு 2 சைடு கம்மியாக இருக்கும் 2 சைடு 2 மில்லியன்னா 2 மில்லியன் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்ல மாட்டேன் இப்போங்க வந்து ரொம்ப இது கொஞ்சம் அதிகமாக தான் டைம் போயிடுச்சு நம்ம நல்லா அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து செகண்ட் எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் 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 பாய்